அதுதான் சொல்றேன். யார் விருப்ப மனு யார் கொடுக்கணும், யாரெல்லாம் அதில் விருப்பம் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு கட்சியில் தனியாக ஒரு சிஸ்டம் இருக்கு. சம்பந்தப்பட்ட பொறுப்பாளர்களோட பேசலாம். அந்த மாதிரி எங்களோட எப்பவுமே இந்த கட்சி எந்த ஒரு குடும்பத்திற்கு உட்பட்ட கட்சி கிடையாது. மற்ற கட்சிகள் மாதிரி அங்க அப்பா தலைவர், அடுத்தது மகன் தலைவர், அப்புறம் பேரன் தலைவர், இதெல்லாம் எங்க கட்சியில கிடையாது. ஜனநாயக ரீதியாக எப்படி கட்சி முடிவெடுக்க வேண்டுமோ அந்த வகையில கட்சி முடிவெடுக்கும். மற்ற கட்சிகளைப் போல இல்லாமல் பாஜகவுக்கென ஒரு தனி சிஸ்டம் இருக்கிறது. தலைவர் பதவிக்கான விருப்ப மனுவை யார் தாக்கல் செய்வது என்பதை கட்சி தலைமைதான் முடிவு செய்யும் என சட்டமன்ற உறுப்பினரும் பாஜக மூத்த தலைவருமான வானதி சீனிவாசன் நியூஸ் 8 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். தற்போது பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் விருப்ப மனு வழங்கக்கூடிய நேரமும் தொடங்கி இருக்கிறது. 2 மணி முதல் 4 மணி வரை விருப்ப மனுக்களை பெற்று வழங்கலாம் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அதற்கான பணிகளும் தொடங்கி இருக்கிறது. மற்றும் ஒரு அண்மை செய்தியையும் பார்க்கிறோம். தமிழக பாஜக தலைவர் பதவிக்கு நயினார் நாகேந்திரன் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்ய வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. சற்று நேரத்திற்கு முன்னதாக வானதி சீனிவாசன் தெரிவித்ததன் அடிப்படையில் தலைவர் பதவிக்கு யார் விருப்ப மனு அளிக்க வேண்டும் என்பதை கட்சி தலைமைதான் முடிவு செய்யும் என்பதன் அடிப்படையில் தற்போது பாஜக மாநில தலைவர் பதவிக்கு நயினார் நாகேந்திரன் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்யும் பட்சத்தில் அவர் நேரடியாக தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கமலாலயத்திற்கு வருகை தந்த நயினார் நாகேந்திரன் வாயிற்படிகளை தொட்டு வணங்கி கமலாலயத்திற்குள் வருகை தந்தார். அவருக்கு அங்கு உற்சாக வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டது. அதே நேரத்தில் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் பொன் ராதாகிருஷ்ணன், எச் ராஜா உள்ளிட்டோரும் கமலாலயத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் தற்போது கிண்டி நட்சத்திர விடுதியிலிருந்து மாநில தலைவர் அண்ணாமலை, மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோரும் தற்போது கமலாலயத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நிலையில் கட்சி தலைமை முடிவு செய்யக்கூடிய நபர்தான் விருப்ப மனுவை தாக்கல் செய்வார் என்று சொன்னால் அந்த அடிப்படையில் நயினார் நாகேந்திரன் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்யும் பட்சத்தில் அவர் போட்டியின்றி தலைவராக தேர்வாவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. விருப்ப மனுக்களை பெற்றுக்கொண்டு பகல் 3 மணிக்கு இந்த வேட்புமனு தாக்கல் தொடங்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது. தற்போது கமலாலயம், அதே நேரத்தில் கிண்டி நட்சத்திர விடுதி என பாஜகவினுடைய இன்றைய அரசியல் நகர்வுகள் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுபாஷ். தற்போது ஒருபுறம் பாஜக மாநில தலைவருக்கான விருப்ப மனு வழங்கக்கூடிய நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, மறுபுறம் செய்தியாளர் சந்திப்பு. இந்த அரசியல் நிகழ்வுகள் உணர்த்தக்கூடிய செய்தி என்ன?